ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய், ஹலோ எவ்ரிபடி. ஸ்ரீ பாலாஜி, உமா சண்முகம், அமுதன் ஸ்ரீனிவாசன், குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. வண்டர்ஃபுல் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? Good evening. Yes. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த லைவ் செஷனில் வந்து ஜூவாலஜியில் நீங்கள் 180 on 180 கிராக் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஷுட் கம் இன் பிளேஸ். ஓகே, இப்போ நீட் 24க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க, அதாவது 12th படிச்சுட்ருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம், அண்ட் நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 11th 2025க்கு அப்பியர் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ ஜூவாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 180 on 180 கிராக் பண்ணணும் மேம் அப்படின்னா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென் ஐ டாக் அபவுட் நம்மளுடைய நீட் எக்ஸாம் அப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் தட் நம்மக்கிட்ட வந்து 4 சப்ஜெக்ட் இருக்குது, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. ஸோ அதில் ஜுவாலஜியில் மட்டும் வந்து 180 on 180 கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் யுவர் ஒன் வேர்ட் ஆன்சர். ஸோ அது எப்படி பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன ஸ்டடி பிளான், இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகேயா? ரெடினா அப்படியே சாட் பாக்ஸில் ஸ்டார்ஸ் போட்டு விடுங்க, பார்க்கலாம், தெரிக்க விடுங்க உங்கள் ஸ்டார்ஸை. ஓகே, எஸ். 2025 ப்ரிப்பேரிங் ரிப்பீட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த செஷன் வந்து கம்ப்ளீட்டாக இஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம செஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து திஸ் 180 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், இல்லை நிஜமாவே வந்து 180 on 180 நிஜமாவே முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி காமன் கொஸ்டின். ஓகே, பட் சிம்பிளாக வந்து ஐ ஹவ் டு டெல் யூ, யூ ஜஸ்ட் ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப் பசங்களா. எஸ், ஸோ கீப் த ஸ்டார்ஸ் அப் இன்சைட் யூ. நீங்கள் சாட் பாக்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஸ்டார்ஸ் தான். ஸோ அந்த எனர்ஜியை, அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுட்டு இஃப் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப் தென் கண்டிப்பாக உங்களால் இது முடியும். ஸோ ஸ்டார்டிங்கே நான் சொல்கிறது என்னென்னா உங்களால் முடியும். ஸோ அதை வந்து க்ளீனாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, நவ் நான் சொன்ன மாதிரி நம்ம நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் வி ஹாவ் 4 சப்ஜெக்ட்ஸ், ரைட்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியவே இட் இஸ் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அப்படின்னு பிரிச்சிருக்கு. நான் எக்ஸாம் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ டோட்டல் ஆஃப் 200 questions, அதாவது 50 questions ஈச் நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 50 questions will be there in the question paper. நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 50 45 questions தான் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 45 questions அட்டெம்ப்ட் பண்ணணும் இன் ஈச் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்போ மொத்தம் வந்து யூ ஹேவ் 180 questions to attempt. ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் ஓகே யூ கெட் அ +4. okay, and every wrong answer you get a -1. so இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் ஃபார் 11th standard and 12th standard ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிமெம்பர் தட் எவ்ரி கரெக்ட் ஆன்சருக்கு யூ கெட் +4, பட் எவ்ரி ராங் ஆன்சர் யூ கெட் அ -1. so how you approach the question is very very important. okay, so இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 45 questions times 4 zoologyல 180 marks, every sectionக்கு you have 180 marks. இப்போ ஓவரால் நீட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா பசங்களுக்குமே அந்த பாட்டனி அண்ட் ஜுவாலஜி செக்ஷன் வந்து இட் இஸ் யூஸ்வலி வெரி வெரி ஈஸி compared to your physics and chemistry. ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட பயாலஜி வந்து ஓகே நம்ம சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே இருக்கும், இல்லையா? ஸோ அது வந்து we have to use to our strength. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பயாலஜியில்
360 on 360 should be our target. ஸோ அப்போ வந்து நீங்கள் பயாலஜியில் ஒரு 360 வாங்கிட்டீங்க அப்படின்னா, இது ரெண்டும் சேர்த்துமே வந்து நீங்கள் வந்து ஒரு 360 வாங்கிட்டீங்க அப்படின்னா, மிச்சம் இருக்கிறது வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு 240 வாங்கினா கூட you will get 600. ஸோ 600 out of 720ங்கிறது வந்து is a very good score to get you to your dream college. Okay, so when we consider zoology, okay, first நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜூவாலஜியில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், ரைட்? ஸோ நம்ம வந்து டார்கெட் பண்ணுறது 180 அப்படின்னா, நம்ம சிலபஸும் வந்து 100% கவர்ட் அண்ட் 100% ப்ராக்டிஸ்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஜூவாலஜி சிலபஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் living world, animal kingdom, structural organization, biomolecules and your entire human physiology. இது வந்து உங்களுடைய 11th standard syllabus. Okay, so you have the entire human physiology. அதில் வந்து digestion and absorption, breathing and exchange of gases, body fluids and circulation, locomotion, excretion, neural control coordination, chemical coordination. So in the 7 chapter is very very important. But of course yes, நம்மளோட NTA ஓட updated syllabus வந்து இன்னும் நமக்கு வரல. So என்ன chapters இருக்கு இல்லை அப்படிங்கிறது நியூ NCERT வச்சு வந்து we cannot decide yet. NTA ஓட இது வந்ததுக்கு அப்புறமா we will decide that. But as of now வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுடைய 11th standard portions, okay, under zoology. அதே நம்ம 12th standard syllabus வந்து பார்த்தீங்க அப்படின்னா, reproduction, reproductive health and then genetics unit இருக்கு இல்லையா? அதில் 3 chapters இருக்கு, which is principle of inheritance, molecular basis of inheritance and evolution. அதுக்கப்புறமா we have human health and disease, microbes, strategies for enhancement of food production and biodiversity. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் வருது. இப்போ மேம் வெயிட்டேஜ் படி பார்த்தா எது வந்து இஸ் ஹைலி ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, இல்லை வந்து எந்த சாப்டரை வந்து ஸ்கிப் பண்ணலாம், நம்ம அதானே யோசிப்போம். சரி, எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் படிச்சுக்கலாம், எது வந்து தேவையில்லையோ அதை எதுக்கு சும்மா படிச்சுக்கிட்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எந்த சாப்டருமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது பசங்களா. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், குட்டியான ஒரு சாப்டர், ஓகே. பட் ஆனால் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெக்ஸ்ட் புக்லேருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ லிவிங் வேர்ல்டு மாதிரி சின்ன சாப்டர்ஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எதில் வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தோன்னா, we have in the entire human physiology unit in class 11th portion. ஓகே, இதில் இந்த entire human physiology எந்த ஒரு சாப்டரையுமே இதுலேருந்து கேள்வி வராதுன்னோ இல்லை இது முக்கியம் இல்லைன்னோ சொல்லவே முடியாது. டெஃபினட்டாக all the chapters are very very important. Okay, now when you look at 12th standard, டெஃபினெட்லி ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் இல்லை ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். பட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் கோயிங் டு பி யோர் ஜெனட்டிக்ஸ் யூனிட். ஸோ இந்த என்டையர் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ்லாம் டெஃபினட்டாக இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதுலேருந்து மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா த ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டட் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ், எவல்யூஷன் இது பேஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு வந்து வெரி வெரி ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் அப் டு 11 questions. 11 questions-னால் இந்த 44 மார்க் வந்து இதுலேருந்தே யூ கேன் பேக் அப்படியே லட்டு மாதிரி எடுத்துன்னு போயிடலாம். ஓகே, அண்ட் கம்மிங் டு யுவர் 11th ஸ்டாண்டர்ட், இதுலேயும் அதே மாதிரி 11 to 12 questions வந்து டெஃபினட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தீஸ் செக்ஷன்ஸ். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனில் வந்து இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு டெஃபினட்டாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, பட் அட் த சேம் டைம் யூ கேனாட் இக்னோர் த லெஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். லெஸ் இம்பார்ட்டன்ட் இன் த சென்ஸ் ஸ்மாலர் சாப்டர்ஸ், இதுலேருந்து ஒரு கேள்வி தான் வருது இல்லை 2 கேள்வி தான் வருது அப்படின்னா அந்த எந்த சாப்டரையுமே நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது. பிகாஸ் we are targeting a 100%. ஓகே, ஸோ 100% அப்படின்னா there is no gap for saying இல்லை இது இல்லாட்டி பரவாயில்ல ஒரு கொஸ்டின் தானே அப்படின்னு எதுவுமே கிடையாது. நமக்கு எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தானே பசங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த என்டையர் சிலபஸை நம்ம எப்படியுமே கவர் பண்ண போகிறோம். பட் வாட் இஸ் த கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி டு அப்ரோச் தீஸ் சாப்டர்ஸ் ஆர் எப்படி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாக்டாக ஜூவாலஜிக்கு அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் திங் இஸ் அப்ரஹாம் லிங்கன் சொன்ன ஒரு கோட்.
Okay, he said, if you give me 6 hours to cut a tree, I will spend 4 hours sharpening the knife. Okay, or sharpening the axe. அப்படின்னா என்ன, 6 மணி நேரம் இந்த ட்ரீயை கட் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் 4 மணி நேரமாக அந்த ஆக்ஸை ஷார்பன் பண்ணுறதை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா 4 மணி நேரமாக நீங்கள் ஆக்ஸை செம்மையாக ஷார்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே வெட்டில் மழை விழுந்துடும். அதே மாதிரி கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நவ் தட் டஸ் நாட் மீன் 4 மணி நேரம் நான் ஆக்ஸை ஷார்பன் பண்ணுவேங்கிறதா 4 மாதமாக நான் வந்து வெறும் பிளான் போடுறேங்கிறது வந்து கிடையாது. தட்ஸ் நாட் வாட் இஸ் த மீனிங். த மீனிங் இஸ் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. எங்கே தட்டணுமோ அங்கே தட்டினோன்னா சூப்பராக தூக்கிடலாம். அதுதான் வந்து இதோட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஜுவாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யோர் வீக்னஸ் அண்ட் யோர் ஸ்ட்ரென்த்ஸ். ஓகே, ஸோ இந்த வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, பிகாஸ் அட் சம் பாயிண்ட் வந்து யூ வில் ரியலைஸ் தட் வந்து ஓகே, இப்போ எனக்கு வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி ரிலேட்டட் சாப்டர்ஸ் எல்லாம் நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு வந்து லெட்ஸ் ஏ ஹியூமன் டிசீஸ்லையோ இல்லை அனிமல் கிங்டமோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மாறிக்கிட்டே இருக்கும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு மேட்ச் த ஃபாலோவிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எது என்னோட வீக்னஸ், எது என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு first you have to identify. Okay, definitely repeaters and 12th இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு broader perspective இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 11th syllabus முடிச்சிட்டிங்க, 12th ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஸ்டில் ஒரு பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் எனக்கு எது முடியாது அப்படிங்கிறது கிளியராக இருக்கும். பட் 11th படிக்கிற பசங்களுக்கும் as and when you are understanding, as in when you are learning, ஒரு சாப்டராக ஸ்கூல்லையாக இருக்கட்டும் இல்லை கோச்சிங்லையாக இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக படிக்கும் பொழுதுலேருந்தே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சேயிங் ஓகே எனக்கு பயோ மாலிக்யூல்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் அனிமல் கிங்டம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆர் எது என்னோடைய வீக்னஸ், எது என்னோட ஸ்ட்ரென்த்துங்கிறத இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் அனலைசிங். ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களாக உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அண்ட் தட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த். ஃபண்டமெண்டலி உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இஸ் யோர் டைம். ஸோ தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க பசங்க வந்து டெஃபினட்டாக யூ ஷுட் ரிமெம்பர் தட் you will be able to crack this. ஏன்னா you have the time and you have the energy to do it. Definitely 12th repeaters வந்து I am not saying anything less, but உங்களுக்கே தெரியும் இல்லையா what it is to be preparing from 11th standard. So first you have to identify your weakness and your strengths. Okay, second most important thing that you have to do is your preparation. So preparation என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, first thing is your NCERT. ஓகே, இதுதான் உங்களுடைய மெயின் புக் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் NCERT சிலபஸ் வர்சஸ் நம்மளுடைய TN தமிழ்நாடு சிலபஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் சிலபஸ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன புக் யூஸ் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஒன்லி ஃபாலோ NCERT பிகாஸ் அதுலேருந்து தான் டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வருது. அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டடி தட் புக். பட் 11th 12th இருக்கிற பசங்க வந்து இஃப் யூ ஆர் இன் யோர் ஸ்டேட் சிலபஸ் டோன்ட் வரி, கண்டிப்பாக உங்களுடைய சிலபஸ் வந்து இஸ் ஈவன் மோர் இன் டெப்த், இன் டீட்டெயில். ஸோ உங்களுக்கு இந்த சிலபஸோ இந்த கண்டென்ட்டோ படிக்கிறது வந்து இட் வில் பி ஜஸ்ட் லைக் அ ரிவிஷன். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் following the தமிழ்நாடு புக்ஸ். பட் NCERT தான் வந்து நம்மளுடைய NMC and NTA வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுற புக் ஃபார் யோர் நீட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வருது. அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஃபாலோ தட் டெக்ஸ்ட் புக். பட் சிலபஸ் வைஸ் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். Now when I say NCERT, okay, first thing is line by line preparation. ஓகே, இந்த என்டையர் டெக்ஸ்ட் புக்கில் எந்த ஒரு பேராகிராஃபுமே இல்லை எந்த ஒரு லைனுமே நான் படிக்கலை அப்படின்னு இருக்கவே கூடாது. ஒரு லைன் பை லைன் ரீட் ஆஃப் தி என்டையர் NCERT வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸ்பாட் ஆன் அப்படியே நச்சுன்னு புரியணும் அப்படின்னா ஒரு தடவை ரீட் பிஃபோர் த கிளாஸ்.
ஓகே ஸோ இப்போது எனிவே வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஓகே போன கிளாஸ் வந்து இதில் வந்து முடிச்சிருக்காங்க இதுலேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து யூ டெஃபினெட்லி ஹாவ் டு ரீட் தட் போர்ஷன் பிஃபோர் த கிளாஸ் ஸோ அப்போ வென் யூ ரீட் த NCERT பிஃபோர் யுவர் கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈவன் மோர் என்ஹான்ஸ்டாக இருக்கும் பிகாஸ் நீட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட் கேம் கான்செப்ட் புரிஞ்சிச்சா அப்படியே மார்க் அள்ளிட்டு போயிடலாம் இல்லையா தென் இட் இஸ் a little difficult for you okay so to understand the concept every time you go to class go prepared to the class okay so NCERT padinga and prepare very well before the class and of course after the class also you will have to read the NCERT once appada vandu padichadhu ellame kandipa ungalku nyabagam irukum okay so this is your preparation aspect அதே மாதிரி when you are preparing நான் சொன்ன மாதிரி don't neglect any topic இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிளாஸில் ஒன்று படித்தோம் இந்த கிளாஸில் படித்தது வந்து ஓகே எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதை படிக்காமல் விட்டுறக்கூடாது ஸோ வாட் எவர் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ஆர் யுவர் வீக்னஸ் டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் டு ரீட் பிஃபோர் த கிளாஸ் அண்ட் ரீட் யுவர் NCERT த சேம் டேஸ் okay so this is your preparation aspect now when you go into preparation aspect most importantly make pointers ஏன்னா let's say நமக்கு 2 வாரம் தான் இருக்குது எக்ஸாம்க்கு அப்படின்னா அன்றைக்கி உட்காந்து நீங்கள் எல்லா லெக்சர் வீடியோஸையும் பார்த்து இல்லை எல்லா டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லாக முதலேருந்து படிக்கிறது எல்லாம் வந்து நடக்காத காரியம் ஓகே ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் இப்போலேருந்தே 11th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் 12th ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் மேக் யோர் பாயிண்டர்ஸ் ஸோ எவ்ரி டே ஆஃப்டர் யோர் கிளாஸ் ஆர் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற டைமில் ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு மேக் யோர் ஓன் நோட்ஸ் ஓகே ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயக்ராம் ஓகே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பாயிண்ட்ஸ் ஆஃப் ஓகே இதுதான் வந்து என்டையர் கான்செப்ட் இது ஒரு பேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து மேக் சம் ஹைலைட்ஸ் ஓகே அதாவது ஓகே இதுதான் வந்து இந்த டாப்பிக்கோட ஹைலைட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் வந்து மெயின் பாயிண்ட்ஸ் ஓகே இது எல்லாமே உங்களுடைய ஓன் நோட்ஸாக இருக்கணும் பிகாஸ் என்றைக்குமே வந்து இப்போ நாம் வந்து ஒன்று வரைகிறோன்னு வச்சுக்கோங்க அதை வந்து வெளியிலேருந்து பார்த்து வந்து ஓகே மேபி நான் வந்து ஒரு டாக் வரையலாம் அதை பார்த்து யாரோ டைகர்னு சொல்லலாம் இன்னொருத்தர் லயன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் பீகாக்னு சொல்லலாம் தெரியாது பட் நான் என்ன வரைஞ்சேன்னு எனக்கு தெரியும் இல்லையா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் அதர் பீப்புள்ஸ் நோட்ஸ் இல்லை மிச்சவங்க பிபிடி இல்லை அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு விடாமல் எவ்ரி டைம் யூ ஆர் ஸ்டடியிங் உங்களுடைய ஓன் பாயிண்ட் ஸோ பிரிட்டி மச் உங்களுடைய ஒரு மினி குட்டி டெக்ஸ்ட் புக் மாதிரி ஓகே ஸோ ஒரு குட்டி டெக்ஸ்ட் புக் மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் எழுதி வச்ச பாயிண்டர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு go very well towards the end of the examination okay then definitely practice இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் we have different types of questions இல்லையா we have single answer questions single wordல இது என்ன அப்படின்னு கேட்டால் ஓகே ஒன் வேர்டில் ஒரு ஆன்சர் இருக்குது that is completely memory based questions ஓகே அதை தவிர வந்து we have match the following questions okay அது வந்து யூஸ்வலாக I have seen students find it very easy to solve match the following yes or no இல்லையா ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் வந்து ஜென்ரலாக இஸ் ப்ரிட்டி ஈஸி ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஓகே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அப்படின்னா வந்து வி ஹாவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை கிவன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எத்தனை கரெக்டு அப்படின்னு இருக்கலாம் ஒரு கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸில் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் பாசிபிள் ஃப்ரம் த question point of view okay then you have the assertion reasoning questions so idu vandu will only come out of practice okay the more you do assertion reasoning questions appada ungalku puriyum idha eppadi pananungiradhu illati vandu nama every time பண்ணும்போது ஒரு கெஸ்ட்ல வந்து ஓகே இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் ஓகே ஸோ assertion reasoning is a very very important type of questions then the last one is definitely diagram based questions so diagram based questions வந்து already நான் ஒரு diagram series ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து I will be posting very very important diagrams உங்களுக்காக ஸோ இந்த மாதிரி diagram based questions வந்து is also something you can see
which is part of your NEET exam. So இந்த மாதிரி questions எல்லாமே ஒவ்வொன்றுமே will come only by practice. So it can be from your NCERT exemplar book vechirkalam, or it can be by the previous year papers, or on the topic related questions are irkalam. So idu ellame vandu will enhance your practice. So neenga thiruppi vandu NCERT la irundhu padichite irundha mattume vandu there is no use. Okay, திருப்பி NCERT படிச்சதுக்கு அப்புறமும் you will have to again go and practice. So only when you practice it will make you perfect. Okay, then you have to analyze. Okay, this is something now over class over video lime na solra or vishayam vandu this analysis is very very important. Okay, so when I say analyze, okay, analysisல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நான் தப்பு பண்ணேன். இப்போ நான் வந்து I just gave you ஒரு list of ஒரு questions இல்லையா, இந்த மாதிரி questions எல்லாம் வரலாம் அப்படின்னு. So when I say இந்த மாதிரி questions எல்லாம் வரலாம், எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் நான் காமனாக மிஸ்டேக் பண்ணுறேன்? எனக்கு கான்செப்ட் புரியாததுனால மிஸ்டேக் பண்ணுறேன்னா, ஆர் இஸ் இட் பிகாஸ் ஐ டோன்ட் நான் சரியாக படிக்கலையா, இல்லை தெரியாமல் ஏதாவது அவசரத்தில் மார்க் பண்ணிட்டேன்னா, எதனால் எனக்கு மார்க் போச்சு, இல்லை எதனால் நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, தென் டெஃபினட்டாக the next time you see that question உங்களோட அனாலிசிஸ் தான் உங்கள் மைண்டில் வரும். ஸோ நீங்கள் அந்த தப்பை கண்டிப்பாக திருப்பி பண்ண மாட்டீங்க. ஓகே, is that fine? So analysis is very very important. So analysis அப்படிங்கிறப்போ you have to see which are the concepts, நான் எந்த கான்செப்டில் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது, டைப் ஆஃப் கொஸ்டின், ஓகே, டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டாக, ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான் பண்ணுறேனா அப்படிங்கிறது, அண்ட் யோர் டைம், எவ்வளோ நேரம் நான் எடுத்துக்கிறேன்னு. லெட்ஸ் சே நீங்கள் எல்லாமே கரெக்ட் வாங்கிட்டீங்க, தென் யூ ஹாவ் டு அனலைஸ். ஓகே, நான் இவ்வளோ கொஸ்டின்ஸை வந்து ஐ ஹவ் ஃபினிஷ்ட் இன் திஸ் மச் டைம். ஸோ அப்போது ஹவு மச் ஆஃப் or where do I have to improve, எங்கே இம்ப்ரூவ் பண்ணால் my marks will improve அப்படிங்கிறது you will have to analyze. Okay, then your uncomfortable zone. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு 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 செக்ஷன் இருக்கும் இல்லையா, ஐயோ இந்த சாப்டரை கண்டாலே எனக்கு ஆகாது, அவர் இந்த சாப்டரில் எப்போ பார்த்தாலும் நான் தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கேன், சரி இது வேண்டாம், நம்ம ஈஸியாக இருக்கிற வேறு ஏதாவது ஒன்று படிச்சுக்கலாம், இது இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி do not skip. Okay, so if it is uncomfortable, face it பசங்களா. If it is uncomfortable, just say okay, I am going to do this அப்படின்னு சொல்லி just go for it and finish it off. Because இந்த கஷ்டமாக இருக்கிற பார்ட்டெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் ஈஸியாக இருக்கிற பார்ட்லாம் கேக் வாக் தானே, அதெல்லாம் ஜாலியாக பண்ணலாம். ஸோ நம்மளால் எது ரொம்ப கஷ்டமோ, இல்லை இதை பார்த்தா ஐயோயோ முடி வச்சிடலாம் இன்றைக்கி வேண்டாம், ஒரு இந்த இது எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் நீங்கள் முதல்ல பண்ணணும். ஸோ pick the uncomfortable zone and work on it. That is the key. Okay pasangla, can I see some stars in the chat box? Yeah, so unga energy high up irukano, so appada in the strategy ellame will come into picture. Okay, there is no way that you will ever do anything. Ipo na solradhanaaliyo illa vera edha teachers solradhanaaliyo illa parents solradhanaaliyo eduvume aavaporadilla. So it is all in your hands. Okay, so can I see some stars in the chat box? Yeah, okay, all right. Ma'am, neatly MCQs தான் கேட்பாங்களா? எஸ் ஸ்ரீ பாலாஜி, இட்ஸ் only an MCQ based question. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும் and you will have to choose from that. Okay, yes, எல்லாமே வந்து we will be discussing full portions for your 11th standard 12th standard PYQs எல்லாமே வந்து நம்ம வந்து we will be seeing through the days. ஓகே, நம்ம அதுக்கான வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஓகே, yes, definitely I'll do that. Okay, yeah. Now when I say preparation, in the active recall அப்படிங்கிறது is very very important. So what do I mean by active recall அப்படின்னா, every time I study something
நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே எனக்கு வந்து இந்த 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 டாபிக் வந்து நான் நேற்றுக்கு படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் இப்போ நம்ம வந்து ஓகே இப்போ படிச்சிட்டோம் மூடி வச்சுட்டோம் நாளைக்கு காலையில் என்ன படித்தோம் ஞாபகம் இல்லையே அப்படின்னு இருந்து நீங்கள் திருப்பி புக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ 100% அங்கே உங்களுக்கு பார்த்ததுலேருந்து என்ன தெரியும் ஓகே இதுதான் வந்து நம்ம நேற்றுக்கு படித்தோமே இதுதான் வந்து இப்போ படித்தோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக ஞாபகம் வந்துடும் பட் அப்படி இல்லாமல் யூ ஹாவ் டு திங்க் இன் யோர் ஓன் ஹெட் யூ ஹாவ் டு சி ஓகே நேற்றுக்கு நான் இதெல்லாம் படித்தேன் இந்த கான்செப்ட்லாம் படித்தேன் அப்படின்னு மேக் யோர் பாயிண்ட்ஸ் ஸோ மேக் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஸ்டடி டைம் ஓகே இதுக்கு முன்னாடி நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறத கிளியராக உங்கள் மைண்டில் வந்து யூ வில் ஹாவ் டு புட் இட் டவுன் ஆன் பேப்பர் ஸோ அது டயக்ராமாக இருக்கலாம் இல்லை ஒரு கான்செப்டாக இருக்கலாம் இல்லை இது ஒரு ஃபுல் சாப்டராக கூட இருக்கலாம் ஸோ திஸ் ஆக்டிவ் ரீகால் பண்ண உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் grip over the subject okay is that fine so now when you have a very good grip over the subject then அது உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது and you will be able to apply the concept okay because திருப்பி அதுவும் வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் let's say உங்களோட வீக்னஸ் இது ஸ்ட்ரென்த் இதுன்னு உங்களுக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்க ஓகே நான் நேற்றுக்கு இது படித்தேன் இன்றைக்கி நான் வந்து அதை ஆக்டிவ் ரீகால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரீகால் பண்ணும்போது இல்லை எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அது திருப்பி படிங்க ஓகே ஆர் கிவ் இட் some extra time to study okay so this is how you also identify your strengths and weaknesses so this active recall pasangala start from today innilendhu neenga padikira ovvoru vishayathume start doing your active recall okay now ஒரு குட்டி question okay எல்லாருக்குமே நான் வந்து கேட்க போறேன் இப்போ வந்து if you have ஒரு 3 lane road okay and you have ஒரு 100 cars to pass ஆனால் அதே இது ஒரு 1 ரோடு தான் இருக்குது அப்போ டிராஃபிக்கு எந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே ஒரு எம்சிக்யூ நடத்திடுவோமா இது ஏ இது பி எந்த பக்கம் டிராஃபிக்கு டென்ஷன் ஜாம் எல்லாம் எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் சொல்லுங்கள் 3 லேன் ரோடில் ஜாஸ்தியாக இருக்குமா இல்லை 1 லேன் ரோடில் ஜாஸ்தியாக இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ வென் யூ ஹாவ் 100 cars to pass ஓகே ஒரு 3 லேன் ரோடு இருக்குது ஒரு 1 லேன் குட்டி ரோடு இருக்குது அப்போ எங்கே வந்து டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் எங்கே ஜாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏயா பியா கமான் கண்டிப்பாக இல்லையா இப்போ நம்மலாம் டெய்லி ரோட்டில் போகும்போதே நம்ம பார்க்குறோம்ல ஸோ இப்போ வந்து ஒரு ரோடு இருக்குன்னா இத்தனை கார் தான் போக முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா எஸ் உமா சண்முகம் எல்லாருக்குமே ஓகே ஸோ எப்பவுமே வென் யூ ஹாவ் 1 லேன் சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது கன்ஜெஷன் இஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா ஸோ கன்ஜெஷன் இஸ் வெரி ஹை உங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தி டிராஃபிக் ஜாஸ்தி எஸ் வேணி ஸோ வென் ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஹேப்பனிங் இதுதான் நீங்கள் உங்கள் எக்ஸாமில் பண்ணுற தப்பு ஓகே எப்போவுமே இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது நிறைய ஸ்பேஸ் இருக்குது ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம 3 லேன் ரோடு மாதிரி அப்போது 100 cars ஈஸியாக பாஸ் பண்ணலாம் பட் நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு சாப்டர் போகிறோம் இல்லை இன்றைக்கி ஒரு செக்மெண்ட் போகிறோம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவோம் ஸோ மேனேஜ் யோர் டைம் okay this is the most important thing for you to do okay so when you do this அப்போது 1 லேன் ரோடு மாதிரி 1 month இருக்கும் பொழுதோ இல்லை 1 week இருக்கும் போதோ 3 months தான் இருக்குங்கிறப்போவோ நமக்கு வந்து எல்லாம் சேர்ந்து பேக்லாக் ஆகி கிளாக் ஆகி டென்ஷன் ஜாஸ்தியாகி இது எதுவுமே தேவையில்லை இப்போ நம்மக்கிட்ட நிறைய டைம் இருக்குது ஓகே ரிப்பீட்டர்ஸாக இருக்கட்டும் 12th 11th ஆல் யூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து now you have lots of time utilize it okay that is the first and foremost thing you have to do okay pasangla now நம்மளுடைய விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டுமே இட் இஸ் நாட் இனஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்டார்ட் நவ் இன்னிலேருந்து ஆரம்பிங்க ஜுவாலஜி இஸ் நாட் டிஃபிகல்ட் பசங்களா எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும் டயக்ராம்ஸாக இருக்கட்டும் அதோடைய கான்செப்ட் பேஸ்டாக இருக்கட்டும் எவ்ரி திங் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு டூ பட் ஸ்டார்ட் டுடே அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இஸ் தட் ஓகே எஸ் போடுங்க ஸ்டார் சாட் பாக்ஸில் ஐ வாண்ட் டு சி ஆல் யுவர் எனர்ஜி ஹை பசங்களா யா ஓகே எஸ் ஆல்ரைட் ஓகே வெரி நைஸ் ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லும்போது
First thing is, every time you study, okay, I want you to make pointers அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பாயிண்டர்ஸில் என்னென்ன வரணும், how do you study, how do you go about it அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, okay, it is basically, first you have to remember all the diagram based concepts, then examples. இப்போ எக்ஸாம்பிள்ஸே பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டமில் கூட நான் நிறைய ஹேக்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சம்டைம்ஸ் நமக்குள்ளேயே வந்து கிளிக் ஆகும்ல. இப்போ நானாக படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டு தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படித்தேன். ஸோ அதை மாதிரி when you study you will also remember இந்த மாதிரி, ஓகே இதை நான் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Then you will have the year or scientist, ஓகே, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து இதை யார் கண்டுபிடிச்சா, இதை யார் பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இதுவும் வந்து யூ ஹாவ் டு ஆட் டு யோர் பிளான். ஓகே, அண்ட் டெஃபினெட்லி யோர் என்சிஆர்டி ரீடிங். ஸோ இது எல்லாமே வந்து ஷுட் பி கவர்ட் while you are studying. ஓகே, ஸோ நீங்கள் படிக்கும் பொழுதே இது எல்லாமே வந்து யூ வில் ஹாவ் டு பிளான் அவுட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாப்டர் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இன்னொரு தடவை அந்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இது எல்லாமே வந்து ஷுட் பி ரிங்கிங் இன் மை ஹெட், இன் ஆர்டர். நான் என்னென்ன படித்தேன், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் படித்தேன், நான் என்ன ஹேக்கில் ஞாபகம் வச்சுட்ருக்கேன், இது எல்லாமே வந்து முக்கியமாக யூ வில் ஹாவ் டு கவர் when you are studying. ஓகே, செகண்ட் திங் இஸ், இந்த பேக்லாகுங்கிற பிரச்சனையே வச்சுக்காதீங்க. ஓகே, என்றைக்குமே வந்து எஸ்பெஷலி ரிப்பீட்டர்ஸ்க்கும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் வரும்போது இந்த போர்ஷனை படிச்சுக்கலாம். இல்லை 12th மெயினாக இருக்கிறவங்க 24க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக பண்ணுற தப்பு என்ன, ஓகே வென் ஐ எம் ஸ்டார்டிங் ஆஃப் ஐ வில் பி லைக், ஓகே எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் நான் இப்போ வந்து முடிச்சிடுறேன், போர்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து 11th படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. தட் டஸ் நாட் ஒர்க். ஓகே, ஸோ இப்போலேருந்தே நான் இப்போ உங்களுக்கு போர்ட்ஸ் ப்ரெஷரும் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போலேருந்தே 11th வந்து சேர்ந்து முடிச்சுட்டு such that there are no backlogs. Okay, so that is the second thing you have to remember when I say study plan. Now any chapter you take, okay, chapter wise வந்து any chapter you take roughly 1 hour for study time. ஓகே, ஸோ 1 hour ஸ்டடி டைம் அப்படின்னா நீங்கள் என்சிஆர்டியில் படிக்கிறது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து வில் பி, ஐ மீன் நாட் ப்ராக்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் பாயிண்டர்ஸ் மேக் பண்ணுறது எல்லாமே வித்தின் 1 hour ரஃப்லி நீங்கள் வந்து எவ்ரி டே கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக your journey will be very very smooth. In the 1 hour போக what would I say is 10 minutes for active recall. Every day நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, okay, before study you do a active recall. So to say, okay, நான் வந்து இந்த டைமில் வந்து ஓகே நான் நேற்றுக்கு படித்த போது நான் இது படித்தேன், ஆர் படித்து முடித்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் மேபி இன்னொரு சப்ஜெக்ட் ஒரு 1 hour படித்ததுக்கு அப்புறமா ஒரு 10 minutes, ஓகே பயோவில் என்ன படித்தோம், ஜுவாலஜியில் என்ன படித்தோம், இதெல்லாம் படித்தோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரீகால், எஸ்பெஷலி உங்களோட எக்ஸாம்பிள்ஸ், it can be your diagram based questions. இது எல்லாமே வந்து நீங்கள் டயக்ராம் ஒரு தடவை ஞாபகம் வச்சுட்டு, ஓகே இந்த இதில் இந்த பார்ட்ஸ்லாம் இருந்தது, அதுக்கு இதெல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு, இல்லை எக்ஸாம்பிள்ஸ் மெயினாக, ஓகே இந்த ஃபைலம் இன்னைக்கு கவர் பண்ணோம், ஆர் இந்த டிவிஷன்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணோம், ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு if you do an active recall 10 minutes தான் ஆகும் பசங்களா. ஓகே, ஸோ 10 minutes தான் ஆகும். 10 minutesல if you can do this, அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது it is going to be very very easy for you. Okay, then after your active recall 20 minutes minimum, okay, you have to do your question paper practice. ஸோ அது வந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிளார் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், இட் கேன் பி யோர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எதுவாக வேணால் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் யூ ஷுட் ரிமெம்பர் தட் 20 minutes எவ்ரி டே நீங்கள் படித்த போர்ஷன்ஸ்லேருந்து, இல்லை ப்ரீவியஸ் டே போர்ஷன்ஸ் கூட ஈவன் பெட்டர். ஸோ இன்றைக்கி வந்து ஓகே நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபைலம் லெட்ஸ் ஆனலிடாலேருந்து ஹெமிகார்டேட்டா வரைக்கும் இன்றைக்கி படித்தேன், அப்போ நேற்றுக்கு வந்து நான் பாரிஃபெராலேருந்து ஆஸ்கெல்மென்த் வரைக்கும் படித்தேன் அப்படின்னா அதோடைய கொஸ்டின்ஸை நான் இன்றைக்கி சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனி ஃபார்ம் ஆர் என்டையர் சாப்டரோட கொஸ்டின்ஸாகவும் இருக்கலாம், இல்லை 2-3 சாப்டரோட சேர்ந்த கொஸ்டின்ஸாகவும் இருக்கலாம். 20 minutes minimum of question paper practice is very very important.
important. So roughly 1.5 hours 1.5 மணி நேரம் நீங்கள் ஜுவாலஜிக்காக எவ்ரி டே கொடுத்தீங்க அப்படின்னா 180 மார்க்ஸ் அப்படியே லட்டு மாதிரி கையில் வந்துடும். எப்படி லட்டு மாதிரி கையில் வந்துடும் இல்லையா? தெரிக்க விடுங்க ஸ்டார்ஸை, நாம் அந்த 180 on 180 தூக்குறோம். Okay, so there is no doubt about that. 1.5 hours every day பசங்களா. So in fact நான் சொன்னது வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே பொருந்தும். நீங்கள் வந்து ஒரு 1 hour of study, ஒரு 10 minutes of active recall and 20 minutes of question paper practice. So இது பண்ணாலே உங்களுடைய ஸ்டடி வந்து will be very very smooth and organized. Okay, so in fact I would say நீங்கள் வந்து இந்த active recall வந்து அப்படியே முன்னாடி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுதே 10 minutes ஆஃப் ஆக்டிவ் ரீகால், அதுக்கப்புறமா we have 1 hour ஆஃப் ஸ்டடி டைம், அதுக்கப்புறமா 20 minutes ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ். ஸோ இதை எல்லாமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக வெரி வெரி கன்சிஸ்டன்ட்லி எவ்ரி டே எவ்ரி வீக் வந்து நீங்கள் வீக்லி ஃபுல்லாக என்ன ரிவைஸ் பண்ணீங்கன்னு பாருங்கள். அப்போ ஒரு மந்த் கழிஞ்சு பார்க்கும்போது நான் இவ்வளோ படிச்சுட்டேன் நான் ஒரு மாதத்தில் அப்படின்னு தோணும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தோன்னா நமக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி தெரியாது, பட் 100 ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறமா 100 ஸ்டெப் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த 100 ஸ்டெப்பை நம்ம கவர் பண்ணோன்னா அப்போ 100 நாள் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். ஓகே, so that is the key பசங்களா. this will be your study plan. so இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே நான் சொன்ன மாதிரி ஜுவாலஜியில் 180 on 180 அப்படியே லட்டு மாதிரி கையில் வந்து உட்காரும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளானிங் போட்டு எல்லாம் பண்ணாலும், லெட்ஸ் சே ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு கிரிக்கெட் டீமில், ஒரு ஃபுட்பால் டீமில் வந்து there is one whole team against you. கிரிக்கெட்டில் there are 11 people playing. ஒரு 11 பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தரால் ஒன்றுமே பண்ண முடியாது, ரைட்? ஸோ when there are 11 people against you, when there is a full team against you, சோலோவாக நம்ம எதுவுமே ஜெயிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டீம் எஃபர்ட். நாங்கள் Xylem டீம் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் கூடவே தான் இருக்கோம் பசங்களா. எந்த டவுட்டு, என்ன பிரச்சனை, உங்களுக்கு எது இருந்தாலும் உங்கள் மெசேஜஸ் எல்லாமே, உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் படிச்சுட்டே தான் இருக்கோம். ஓகேயா? ஸோ we are there as a team for you. ஓகே, நீங்கள் 11th ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், 12th இருக்கலாம், anybody, we are there for you. நீட் எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு, ஜுவாலஜியில் 180 கிராக் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ நம்மளோட Xylemலேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் that Vetri is our online batch and Mara is our offline batch. So Vetri and Mara கண்டிப்பாக உங்களுக்கு we are there. நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து we will execute together. ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் அட்மிஷன் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. This is for the repeaters. Okay, and also நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லா சாப்டர்ஸுமே அண்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ், டயக்ராம் சீரீஸ் எல்லாமே கொண்டு வர போகிறோம். ஓகே, இஸ் தட் ஓகே? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் இன்னும் அட்மிஷன் வாங்காதவங்க எல்லாம் கண்டிப்பாக அட்மிஷன் வாங்கிடுங்க. ஓகே, அண்ட் வேறு எந்த கேள்வி எப்போ இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம். இஸ் தட் ஓகே? எஸ், ஹாய் வேணி. சக்தி பாட்டனிக்கு வந்து அஷிமா மேம் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் ஃபியூ மோர் டீச்சர்ஸ் கம்மிங். அம்ரித் சார் இருக்காரு. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் தேர். ஓகே, எஸ், ஆல் ரைட். ஸோ வேறு எந்த கேள்வி எப்போ இருந்தாலும் கேளுங்க பசங்களா. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த யூடியூப்பில் இருக்கிற கிளாஸஸோடைய ஸ்லைட்ஸ், அதுக்கு ரிலேட்டட் மெட்டீரியல் எல்லாமே, அண்ட் நோட்ஸ், லைவோட லிங்க், யூடியூப் வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே வந்துடும். ஓகே, ஆல் ரைட். ஸோ கவலைப்படாதீங்க, யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அதுதான் முக்கியம். நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்டை தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகே, வாட் இஸ் த பெஸ்ட் புக் ஃபார் MCQs? உமா சண்முகம், பெஸ்ட் புக் வந்து இப்போ NCERT எக்ஸாம்பிளாரில் வந்து யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதை தவிர வந்து ஆல்சோ Xylem மெட்டீரியல்லையும் வந்து we have a lot of good MCQ questions. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணாலே வந்து that's a good chunk of questions. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு
அஃப்கோர்ஸ் நியூ பேட்டர்னில் வந்து யூ ஹேவ் ஃப்ரம் 2019, பட் அதுக்கு ப்ரீவியஸ்லி ஆல்சோ உங்களுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து யூ கேன் யூஸ் ஃபார் ப்ராக்டிஸ். ஓகே, அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் பிவைக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பண்ணணும், ஆர் யூனோ இந்த புக்லேருந்து தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. Okay, you can practice any number of questions பார்க்குற இடத்துலலாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். MTG, yes, MTG is also a good resource. பட் எவ்வளோ முடியுமோ just keep practicing consistently. That is what matters. ஓகே, நீங்கள் வெறும் PYQ questions பண்ணால் கூட it is about your consistency. ஸோ எல்லா சாப்டருக்குமே பண்ணிங்கன்னா ரஃப்லி ஒரு 10 years ஓட PYQs எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்களா அக்ராஸ் ஒரு 6 months 7 months பார்த்தோன்னா. ஸோ அதுவே வந்து இஸ் a very very good level of practice. And also நாம் Xylemலேருந்து வந்து we will also be putting out some tests. We'll be giving you question series எல்லாமே இருக்கும். Okay, yeah, okay பசங்களா. ஸோ இப்போ ஐ ஹோப் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ வேறு எந்த கொஸ்டினாக இருந்தாலும் வந்து டோன்ட் ஹெசிடேட். ஓகே, விவேக் பிரின்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது, டோன்ட் வரி. நான் சொன்ன மாதிரி வருஷம் வந்து லட்சக்கணக்கான பேர் எழுதிட்டே தான் இருக்காங்க. அண்ட் வித் எவ்ரி ஸ்டெப் தட் யூ கோ நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ வந்து த லூசர் இஸ் அஸ், இல்லையா? ஸோ வி ஹாவ் டு பி ஸ்ட்ராங் ஃப்ரம் இன்சைட் ஆஃப் அஸ். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது மாசாக இருக்குன்னு நம்ம நம்பினா கண்டிப்பாக பேப்பர்லேயும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக வர மாதிரி நமக்கு தோணும். ஓகே ஓகே பசங்களா. ஸோ இன்னும் நிறைய நம்ம வந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்ன எப்போ கேட்கணுன்னாலும் வந்து தயங்காமல் கேட்டுகிட்டே இருங்க. we are with you. ஓகே, ஸோ மாசாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த நீட்டில் வந்து நம்ம 180 on 180 தட்டுறோம் தூக்குறோம். ஓகே பசங்களா, ஆல்ரைட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஓகே, see you, bye பசங்களா.